அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கரியர் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். 2024 வருஷம் காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் கேர்ள்ஸா இருந்தீங்கன்னா யூகோ ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024 to 2025க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். மிகப்பெரிய அளவில் ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ நாட் ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் படித்தாலும் சரி, செகண்ட் இயர் படித்தாலும் சரி, தேர்ட் இயர் படித்தாலும் சரி, ஃபைனல் இயரை தவிர மற்ற எந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எந்த இயர் நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலுமே உங்களால் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியும். டீட்டெயில்டாக இந்த ஸ்காலர்ஷிப் பற்றின எல்லா விஷயங்களும் நம்ம சொல்ல போகிறோம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, என்ன எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மிக முக்கியமான விஷயம், இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பசங்க யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கட்டாயமா உங்க கிளாஸ்மேட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பி விடுங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பை எல்லாருமே அப்ளை பண்ணட்டும். மெரிட் பேசிஸ்ல தான் இந்த ஸ்காலர்ஷிப் செலக்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட செப்டம்பர் 30ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ணிருங்க. அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், யூகோ ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமோட பேசிக் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்னன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், அதாவது ஃபைனல் இயரை தவிர மற்ற எந்த இயர் நீங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் பேச்சுலர் ப்ரோக்ராம்ல ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை அப்ளை பண்ணலாம். எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ், அதாவது உமன் ஸ்காலர்ஷிப்ங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ பொண்ணுங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். ப்ரொஃபஷனல் டிகிரியில் என்னென்ன சார் வரும்னு கேட்டிங்கன்னா டீச்சிங், நர்சிங், ஃபார்மசி, மெடிசனல் கோர்சஸ், இன்ஜினியரிங், நம்ம வீடியோஸ் அதிகமாக பார்க்குற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்கிடெக்சர், லா, இது சம்மந்தப்பட்ட இருக்கிற ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்சஸ் படிக்கிற கேர்ள்ஸ் மட்டும் இதை அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 10th-லையும் 12th-லையும் மினிமமாக 70% ஆஃப் மார்க்கு கட்டாயமாக வாங்கியிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் உங்களோட காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதும் கூட நீங்கள் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இருந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சிஜிபிஏ அப்படிங்கிறதும் 7%க்கு மேலே, ஐ மீன் 7 சிஜிபிஏக்கு மேலே இருக்கணும். இல்லைன்னா பர்சன்டேஜ் வைஸ் 70%க்கு மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் உங்களோட ஃபேமிலி இன்கம் அப்படிங்கிறது 5 லட்சத்துக்கு கீழே இருந்ததுன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாக இருக்க எந்த ஒரு மாநிலத்தில் படிச்சுட்டு இருக்க எந்த காலேஜில் படிக்கிற மாணவனாக இருந்தாலும் மாணவியாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கேர்ள்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதையும் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இதோட மிக முக்கியமான பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா டீச்சிங் கோர்சஸ், அதாவது பிஎட் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அது படிக்கிற கேர்ள்ஸாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 40,000 ரூபாய் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டாக தராங்க. விச் இஸ் ஃபார் 2 இயர்ஸ். ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு 40,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துட்றாங்க. நர்சிங் அண்ட் ஃபார்மா கோர்சஸ் படிக்கிறீங்கன்னா 4 வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருஷமும் 40,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் தராங்க. ஒருவேளை நீங்கள் 3 இயர் கோர்சஸாக பிசிஏ, பிஎஸ்சி ப்ரோக்ராம் இந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 40,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டாக தராங்க. இது இல்லாமல் இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், லா, ஆர்கிடெக்சர் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம் படிக்கிறீங்கன்னா எல்லாம் 4 வருஷம் நீங்கள் படிப்பீங்க. அப்படி 4 வருஷம் படிக்கும் போதும் ஒவ்வொரு வருஷமும் 60,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஒருவேளை நீங்கள் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு உங்களுக்கு வருஷம் 60,000 கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் தான் யூகோ ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். இதில் அடுத்ததான் மிக முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா இதுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸு. இதுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப், எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. 10th 12th மார்க் ஷீட் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கடுத்து தான் உங்களோட ஆதார் கார்டு நீங்கள் கட்டாயமாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. கரண்ட் இயர் அட்மிஷன் ப்ரூஃப், இதுக்கு நீங்கள் ஃபீஸ் ரெசிப்டோ இல்லைனா அட்மிஷன் லெட்டரோ இந்த மாதிரி போனஃபைட் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் கொடுத்துக்கலாம். 4வதா ஃபேமிலி இன்கமோட ப்ரூஃப், நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்களா அதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் ரெசிப்ட் ஃபார் ஃபண்ட் ஸ்பெண்ட் ஆன் அகாடமிக் பர்சூட், அதாவது நீங்கள் என்னென்ன ஃபீஸ் எல்லாம் நீங்கள் காலேஜுக்கு கட்டியிருக்கீங்க அப்படிங்கிற ஃபீஸ் ரெசிப்டை கேட்குறாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை கேட்குறாங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்குறாங்க. இதெல்லாமே நீங்கள் ஃபோட்டோ காப்பீஸாக, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோனில் டாக்குமெண்ட்டாக ஸ்கேன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை நவ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் பேசிக் டீட்டெயிலை ஒவ்வொன்றா ஃபில் பண்ணிகிட்டே வரலாம்.
இந்த அப்ளிகேஷனுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது மெரிட் பேசிஸில் செலக்ட் பண்ணுறாங்க. உங்களோட மார்க்ஸ் அடிப்படையில் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டை வச்சு உங்களுக்கு அடுத்ததாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டெலிஃபோனிக் இன்டர்வியூ, அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்குமே கால் பண்ணி ஒரு இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க. இந்த அளவுக்கு நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் என்ன, ஃபேமிலியில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க. இந்த மாதிரி டெலிஃபோனிக் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது வித்தின் ஒரு 15 டேஸ்க்குள்ளே கொடுத்துருவாங்க. ஸோ அதில் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாரும் கட்டாயமாக அப்ளை பண்ணுங்கள், ஃபார் எஸ்பெஷலி கேர்ள்ஸ். பாய்ஸுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸும் இருக்குது, அதை தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு வந்துட்டே இருக்கோம். ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஃபார் பாய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் லைக்ஸை கொடுங்க. ஆல்ரெடி நான் கேர்ள்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் வீடியோ கொடுக்கும்போது இதே மாதிரி சொல்லியிருந்தேன், பட் நிறைய பசங்க யாரும் கமெண்ட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ பசங்க ஸ்காலர்ஷிப் வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் அப்படிங்க தேவைப்படும். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இயரில் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பி விடுங்க, யாரும் மிஸ் பண்ணிட வேணாம். தொடர்ந்து வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி ஷேர் பண்ணுற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.